வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவும் ஃபேமஸா இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே அவரோட ஷோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். யாருன்னு பார்த்தோம்னா, விஜய் டிவி ஆங்கரான ரொம்பவும் ஃபேமஸான நீயா நானா கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபிநாத் அவர்கள் 1975 வருஷம் புதுக்கோட்டையில உள்ள அறந்தாங்கியில பிறந்திருக்காரு. கோபிநாத் அவர்களோட தந்தையார் பெயர் சந்திரன், அம்மாவோட பெயரு குமுதம் சந்திரன். கோபிநாத் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே ஸ்கூல் ஸ்டடீஸையும் சரி காலேஜ் ஸ்டடீஸையுமே முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அவருக்கு எல்டர்ஸும் இருக்காங்க. அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கனால கோபிநாத் அவர்கள் எஜுகேஷன் லைன்ல தான் போறதா இருந்தது. ஆனா சிச்சுவேஷனோட ரீசன்னால கோபிநாத் அவர்களுமே டெலிவிஷனுக்குள்ள வர வேண்டியதா இருந்திருக்கு. கோபிநாத் அவர்களுக்கு எடுத்த உடனே இவ்வளவு பெரிய ஃபேமஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அவரு மார்க்கெட்டிங் லைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதாவது ராஜ் டெலிவிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்காரு. இதை தொடர்ந்து ஜெயா டிவி, என்டி டிவி, சிஎன்பிசி டிவி இந்த மாதிரி பல சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோபிநாத் அவர்கள் ஒரு ஃபேமஸான சேனல்ல ரேடியோ ஜாக்கியாவும் இருந்திருக்காரு. அவருடைய திறமையை பார்த்து ஒரு சான்ஸும் கிடைக்குது. இதை தொடர்ந்து விஜய் டிவியில இணைஞ்சு மக்கள் யார் பக்கம்ங்கிற அரசியல் அலசல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. அதுக்கு அடுத்ததான் அதே ஸ்டார் விஜய்ல 2006 வருஷத்துல நீயா நானா மூலம் தன்னோட பதவியையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நீயா நானாவை பத்தி சொல்லணும்னா அன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக் என்னவோ அதை தெளிவா எடுத்து உரைப்பாரு. மக்களுக்கு அன்னைக்கு என்ன தேவை, மக்களுடைய விருப்பம் என்ன, மக்களுடைய வெறுப்பு என்ன, அதுல வர பிளஸ், அதுல வர மைனஸ், அதுல வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்துரைச்சு அதுல ரொம்ப அழகாவே ஃபைனலா என்ன தீர்ப்பு மக்களுக்கு தேவையோ, எந்த ஒரு தீர்ப்பு பொதுவானதோ அதை மட்டும் தெளிவா எடுத்துரைப்பாரு. கோபிநாத் அவர்கள் ஆங்கர், ரேடியோ ஜாக்கி அது மட்டும் கிடையாது, 5க்கும் மேற்பட்ட புக்ஸையுமே எழுதியிருக்காரு. அது என்னன்னா தெருவெல்லாம் தேவதைகள்ங்கிற புக் 2008 எழுதியிருக்காரு. பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கிற புக்க 2008 எழுதியிருக்காரு. நீயும் நானுங்கிற புத்தகத்தை 2010 பப்ளிகேட் பண்ணியிருக்காரு. நீயும் நானுங்கிற புத்தகம் மிக அதிகமான உந்துதலை ஏற்படுத்ததுனால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி யூ அண்ட் மீங்கிற நேம்ல பப்ளிகேட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து நேர்நேர்த்தியமா 2012 வருஷம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 2014 வருஷம் பாஸ்வேர்டு, 2015 வருஷம் நிமிர்ந்து நில், 2016 வருஷம் எல்லோருக்கும் வணக்கம், 2016 அதே வருஷத்திலேயே 3x4 13 புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து 2018 மண்டபத்திரம். இவ்வளவு புக்ஸும் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமா தான் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உள்ள காலகட்டம் எப்படி இருக்கு, அதுல வர பிரச்சனைகள் அனைத்து தேவைகளையுமே அந்த எழுதிய புத்தகத்துல தீர்வு கொடுத்திருப்பாரு. இன்னும் கோபிநாத் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண நிகழ்ச்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா, மக்கள் யார் பக்கம், சிகரம் பெற்ற மனிதர்கள், நீயா நானா, நடந்தது என்ன, என் தேசம் என் மக்கள், விஜய் அவார்ட்ஸ், பேக் டு ஸ்கூல், டிவைடட், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய திறமைகளுக்கு அடுத்தபடியா சினி இண்டஸ்ட்ரியிலையுமே வராரு. 2002 ரமணாங்கிற மூவில கோபிங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. 2009 வாமனங்கிற படத்துல ஒரு கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. 2012 தோனி, 2014 நிமிர்ந்து நில், அது மட்டும் இல்லாம 2016 ரிலீஸ் ஆன திருநாள்ங்கிற மூவில ஏஎஸ்பி புகழேந்திங்கிற கேரக்டர்ல ஒரு ஃபேமஸான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அது மக்கள் மத்தியில மிக சிறப்பாவே பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில நமக்கு யார் சப்போர்ட் இல்லைனாலும் நம்ம முன் வந்துடலாம். ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க வேண்டியது ஃபேமிலி சப்போர்ட். இந்த விதத்துல கோபிநாத் அவர்கள் பெஸ்ட்னு தான் சொல்லணும். அவருடைய மனைவி பெயர் துர்கா கோபிநாத். அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க, வெண்பா கோபிநாத். கோபிநாத் அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமா பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணிருக்காரு. அந்த வகையில தி வேர்ல்ட் வைட் தமிழ் காலேஜ்ல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு 2010. தொடர்ந்து தி நேஷனல் காலேஜ் ஆஃப் சிங்கப்பூர்ல இன்டர்நேஷனல் யூத் ஐகான் 2012 வாங்கியிருக்காரு. தொடர்ந்து அதே 2012 ஏசியா இபுக்ல பெஸ்ட் ஹியூமன் வேல்யூ கம்யூனிகேட்டருக்காக அவார்ட் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து பெஸ்ட் என்டர்டெய்னரா பிக் எஃப்எம்ல அவார்ட் வாங்கியிருக்காரு 2011. அது மட்டும் இல்லாம சேம் இயர்லயே விஜய் டிவி அவார்டா பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்காரு. மட்டும் இல்லாம மீடியா சர்வீஸ்க்காக 2011 வேர்ல்ட் வைட் ஹியூமர் மெம்பர்ஷிப்காக அவார்டு வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 2008 எக்ஸலண்ட் யங்கர் இந்தியன் அவார்ட் ஜூனியர் சாம்பர் வேர்ல்ட் வைட்ல வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 3 lakh காலேஜ் வரைக்கும் தன்னோட மோட்டிவேஷனல் கம்யூனிகேஷனால எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் கோபிநாத் அவர்களுடைய டாபிக்ஸ் எப்படி இருக்குன்னா, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ் லைன், வேரியஸ் மெக்கானிசம் இந்த லைன்ல மெஜாரிட்டியா இருக்கும். தொடர்ந்து குடும்ப உறவுகள், நாட்டு நடப்பு, இன்னைக்கு உள்ள அரசியல் பார்வை, மக்களுக்கு தேவையானதுக்கு தீர்வை கொடுக்கிறாரு. கோபிநாத் அவர்கள் தன்னுடைய திறமைகளை டிவி ஆங்கர், ரேடியோ ஜாக்கி, ஜேர்னலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் பிரசன்டர், மாடரேட்டர், ரிப்போர்ட்டர், என்டர்பிரனர், நிறைய புக்ஸ், ஆத்தர்,
இந்த மாதிரி பல விஷயங்களை அவரோட திறமைகளால அடுக்கிக்கிட்டே போலாம். இது மட்டும் இல்லாம கோபிநாத் அவர்களை நினைச்சோனாலே அவருடைய கோட்டு தான் ஞாபகம் வரும். பெரும்பாலும் கோட் கோபிநாத்னு சொல்லுவாங்க. அவரோட தொழில் பயணத்தை 1997வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நீயா நானா கோபிநாத்ன்ற நேம்ல வளம் வந்துட்டு இருக்காரு. அவர் கடந்து வந்த பாதைகளை இந்த வீடியோல பார்த்தோம். 25 வருஷத்துக்கு மேல ஒரே ஷோல நிலையா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் மனசுல இடம் பிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க முடியும். அப்படிப்பட்ட கோபிநாத் அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.